இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகணும்? கெட்ட பையன் சார் அவங்களோட சேனல் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அவங்க வீடியோ தான் பார்க்கலாம். எந்த பணியும் செய்யலாம வாக்காள சந்திக்கல, பாகம் ஒரு நினைக்கல, பூஜ்யம் கணக்கில் இன்னும் சொல்லணும்னா கவுட்டி வெற்றி கூட பல இடங்கள் நினைக்கல. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு வெற்றி பெற்ற ஆட்சி கொண்டிருக்கிறாங்க. எந்த பணியும் செய்யாமதான் அவருக்கு சேர்த்து இவங்களே பண்ணிட்டாங்களே பணிதான். கதை வீட்லயே போய் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கதையும் கோட்டை விட்டு சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகளும் உங்களுக்கு எழுதி தருகிறவர்களும் உங்களுடைய பெண் நிறுவனமும் சொல்லிக் கொண்டிருந்ததெல்லாம் நம்பினீர்கள். மக்களுடைய உணர்வுகளையே புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அவையெல்லாமும் தான் சேர்ந்துதான் உங்கள் தோல்விக்கு காரணம். சட்டம் ஒழுங்கு நிலைமை எல்லாவற்றுக்கும் மேலாக. ஆனா அது என்ன நம்பருக்கு சோசியல் மீடியா. சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ஒரு திட்டமிட்டு பயணத்தை முடிந்திருக்கு. வெற்றி பெறாதவர்கள் சொல்லக்கூடிய இல்ல, சும்மா ரீசன் சொல்லணும்ல, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தப்பிக்குது. அதனாலதான் முன்னாள் ஜெயிச்சிருப்பாங்க. அததான் சொல்ல வராங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இதே யூடியூப்ல எத்தனை கோடி விளம்பரம் கொடுத்திருக்காங்க. அட்வைசராக இருந்தது எந்த நிறுவனம்? பெண் நிறுவனம் தான். ஐடி வங்கி அல்ல. ஐடி விங்க உங்க ஐடி விங்க தூங்கிட்டு இருந்தது. இவங்க நல்லா செயல்பட்டாங்க, அவ்வளவுதான். இவங்க ஐடி விங்க வச்சிருக்காங்க, வச்சு இவங்க பண்ணலன்னா அது அவங்களோட. நான் கண்ணை மூடிட்டு சொல்றேன், தமிழ்நாட்டிலேயே சமூக வலைதளங்கள்ல விளம்பரத்துக்கு அதிகமா செலவழித்த கட்சியா திமுக தான் இருக்கு. 2021 தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள பாத்துக்கலடா. எங்க அப்பா ரெண்டு சின்ன பசங்களை கூட்டு வச்சு யாரா கேட்டாங்களா? திமுக ஐடி விங்னு ஒண்ணு இல்லையா? திரு டிஆர்பி ராஜா என்ன போஸ்ட் வச்சிருந்தாரு? தோத்துக்கிட்டே இருக்கீடா. சினிமானால திரு விஜய் வென்றார் என்பதோ, இன்ஸ்டாகிராம்னால திரு விஜய் வென்றார் அப்படின்னு சொல்றதோ சரியில்லை. கூட்டமே வராத மாநாட்டுக்கு 1 லட்சம் சேர் போட்டோம்னு. ஆமா, அது இன்ஸ்டாகிராம்ல தான் போட்டாங்க. இன்ஃப்ளூயன்சர் வச்சு இன்ஸ்டாகிராம்ல தான் போட்டாங்க. இதுதான் பிரதானமான விஷயம். அதான் ரிசல்ட்ல வெளியே வந்திருக்கு. ஒன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. ஒன்னை சேர்த்தான். நான் பரவாயில்லடா, அசிங்கமா இருக்கறடா. இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர்னு வளச்சி ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணது. அதையும் பண்ணுவாங்க. அந்த சமூக வலைதளத்துல யூடியூப்ல 2021லயே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படிங்கிற விளம்பரம் வந்து நீங்க எந்த வீடியோ ஓபன் பண்ண, தமிழ்நாட்டுக்குள்ள யார் வீடியோ ஓபன் பண்ணாலும் வந்து பாக்குறது. இந்த முறை ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெள்ளட்டும் போட்டு மாறி வந்து எத்தனை பேர் போட்டிருந்தாங்க அந்த வீடியோ. ஒண்ணுமே பண்ணாத மாதிரியும். ஆமா, ரஜினி, கமல் நிறைய பேர் பேச வச்சு போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணிதான் நீங்க ஆட்சியை பிடிச்சியன்னு சொல்றது யாரு? ஓரளவுக்கு விவரம் எங்கள்கிட்ட இவ்வளவு போய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றானா. ஆமா, வாய்ப்புதான். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக பதிவு செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரிக்க அனுமதி கோரி தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. முன்னதாக ஆளுநரிடம் அனுமதி கோரப்பட்ட நிலையில் மாநில அரசிடமே அனுமதி பெற வேண்டும் என்ற விதிகளின்படி தற்போது அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. ஆக தகுந்த ஆதாரங்கள், ரகசிய விசாரணை குறிப்புகள், புகார் நகல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பென்டிரைவை இணைத்து தலைமைச் செயலர் சாய்குமாருக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. விஜய் முதலமைச்சராவது எப்படியாவது தடுக்கணும்னு துடித்தது உண்மை. கட்சியில் அது கை கூடல. கவர்னர் பேசினார் 118 அவர்கிட்ட இல்லை, யார் 118 கொண்டு வந்தாலும் நான் அனுமதிப்பேன், திமுக வந்தாலும் அனுமதிப்பேன். அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்துடக்கூடாது. அப்போ இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுதுன்றது கவர்னருக்கும் தெரிஞ்சிருக்கு. திமுக எப்படியாவது விஜய் முதலமைச்சராகி விடாமல் தடுப்பதற்காக கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு கேட்டா இல்லவே இல்லைன்னு கூடுறாங்க. ரொம்ப 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 ஒரு கேவலமான காரியத்தை செய்ய அவர்கள் முயற்சித்தார்கள். நாளைக்கு வந்து திராவிடம் 2.0 அமைஞ்ச உன்ன முதலமைச்சர் ஆயிடுவாரா? நண்பர்களே, இப்ப என்னாச்சுன்னா இவங்கள சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது.
இவங்க தான் ரோஸ்டர் பிரதர்ஸ் அப்படின்னு மாறு வேஷத்துல சுத்திட்டு இருக்க வானவில் ஆமா இவங்க எப்பவுமே 2 பேரும் இணைஞ்சே இருப்பாங்க. எங்க பாத்ரூம் போகும்போது கூட 2 பேரும் ஒன்னாதாங்க. நல்லா பாரு, இல்லையே கூண்டில் அடிச்சு எனக்கு பழக்கலக்கு மாறு. இப்படிலாம் எனக்கு சந்தேகப்படாதப்பா. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை நீங்க இழுத்து மூடினா முஞ்சி போச்சு டிவிக்கே கட்சி. இழுத்து முன்னா டிவிக்கேன்னு ஒரு கட்சி இருக்குது, யாருக்கும் தெரியாது அப்படின்னு இவர் பண்றதெல்லாம் அவங்க தான் பண்றாங்க எல்லாத்தையும். தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம் தாங்க. இவர் சொல்லி 3 வாரம் ஆகல, ஆனா அவங்க தலைவர் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் தான் தோக்கச்சு, இன்ஸ்டாகிராம் தான் தோக்கச்சு, எங்க போனாலும் கல்லிட்டு இருக்காங்க. ஏங்க கல்யாண வீட்டுல போய் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. அதான் உண்மை. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வெற்றி பெற்ற ஆட்சி கொண்டிருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் கரியரின் உச்சத்தை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது இவனுங்க கலாச்சிட்டு இருந்தானுங்க. என்னங்க அது அந்த உச்சம், அது அந்த உச்சம் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. ஜெயிச்சக்கு அப்புறம் விஜய்னு அதை வச்சுதான் ஜெயிச்சிட்டாரு. அந்த விஜய் ஒரு பேரை பார்த்து சினிமா ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இப்ப அப்படி கதறிட்டு இருக்கானுங்க. மக்களை வந்து என்னால புரிஞ்சிக்க முடியல. இது எப்படி ஒரு புரிஞ்சுக்கிட்டா அவங்க நல்லதுக்கு போட்டிருக்காங்க, ஏமாந்துகிட்டே இருக்கும். டிஎம்கே 2.0 ஆட்சி அமைக்கும். அப்போ தமிழ்நாட்டுல சில கொலைலாம் நடக்கதான் செய்யும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த விஜய் ஃபேன்ஸ் அப்போ வந்து எங்க அண்ணன் வந்திருந்தா இதுல நடந்திருக்காது, எங்க அண்ணன் வந்திருந்தா இதை பண்ணிருப்பாரு. எங்க அண்ணன் விஜய் கிட்ட நீங்க ஆட்சியை கொடுத்திருந்தீங்கன்னா இந்த கொலைலாம் நடந்தே இருக்காது, இந்த ரேப்லாம் நடந்தே இருக்காது, இந்த திருட்டுலாம் நடந்தே இருக்காது. ஏங்க அப்படிதான் சொல்லி சுத்துவாங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னமா சொல்லிட்டு இருக்காங்க, இவனுங்க அதை பண்ணிட்டு இருக்கானுங்க. விஜய் ஆட்சியில தப்பு நடக்கும்ல, விஜய் ஆட்சியில எதுவும் நடக்கும்ல. 10 நாள் விஜய் வந்தா ரேப்பே நடக்காது. நீங்க அங்க ரேப்லாம் நடக்குது, இன்னும் கஞ்சா விற்கிறாங்க. கேட்கணுமா இல்லையா? நம்மளுக்கான ஆசை இருக்குமா இல்லையா? விஜய் ஃபேன்ஸ் ரியாலிட்டிக்கு வாங்கடா, பொதுமக்கள்லாம் அவங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இவனுங்க இன்னைக்கு குழந்தைங்க கேட்டுச்சு ஓட்டு போட்டுட்டாங்க, விஜய் மூஞ்சிக்காக ஓட்டு போட்டுட்டாங்க, சினிமா பார்த்து ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்காங்க இந்த வானவில் பாய்ஸ். காஞ்சிபுரம் பட்டு என்ன வேலை? ரெண்டு பேரும் போடுறீங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, உங்க கருத்து நீ போட்டுக்கோ. ஆனா இதுல எவன் புருஷன் எவன் பொண்டாட்டின்னு சொல்லணுமா இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஒரு நாளைக்கா நான் ரூம்ல இருக்கும்போது 10 ரூபா வச்சு வாழ்ந்துருக்கோம். அம்மா ஹோட்டல்ல சாப்பிட்றோம். காலைல 3 ரூபா, இட்லி 1 ரூபா, 3 இட்லி சாப்பிடுவோம். மத்தியானம் சப்பாத்தி மட்டும் இப்போ நைட்டு வந்து சப்பாத்தி மட்டும் வாங்கிப்போம். 3 சப்பாத்தி 6 ரூபான்னு நினைக்கிறேன். அது கொடுத்து மதியானம் வந்து நாங்கள் பசங்க எல்லாம் போயிட்டு ஊறுகாய் பாக்கெட் 10 ரூபாயில கொடுத்தோம். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் தற்போது பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் 383 அம்மா உணவகங்களும் மற்ற மாநகராட்சிகள் நகராட்சிகள் மூலமாக 237 அம்மா உணவகங்களும் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்களுக்கு தேவைப்படும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் சமையல் உபகரணங்களை உடனடியாக கொள்முதல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் சுவையுடன் கூடிய தரமான உணவு வகைகளை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்கவும் முதலமைச்சர் விஜய் ஆணையிட்டுள்ளார். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையில தான் அவங்க இன்ஸ்டாகிராம்ல தான் தோந்தோம் அப்படின்னு சொல்றதே எனக்கு தெரிஞ்சு காமெடியா தான் இருக்கு. அதாவது இன்ஸ்டாகிராம்ல அந்த இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ணி அந்த 1,00,000 பேர் கூடியிருக்காங்க, இப்படிதான் நடத்தணும் மாநாடுனா அப்படின்னு போட்டு அதுக்கு நிறைய பேர் அந்த வீடியோவை அதே மாதிரி ஒரே மாதிரி போட்டு அதே நம்ம யாரெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க, ஒரே மாதிரி பேசி போட்டிருக்காங்கன்னு. அது பண்ணதும் டிஎம்கே தான். அவங்க தான் அப்போ இன்ஸ்டாகிராம்ல அவங்க வேலை பார்த்துருக்காங்களாம், பார்க்கலாம் இல்லை. அவங்க இந்த மாதிரி பண்றது, அப்புறம் இந்த அவதூறு பரப்புறது, அசிங்கமா இது ஃபுல்லாத்தையும் பரப்புறது எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த யூடியூப்ல இருந்தா ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்னு அவங்க போட்டுட்டு அவங்களும் கதைட்டு அதே மாதிரி நிறைய கும்பலுக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நியூஸ் சேனலுமே சில சேனல் அவங்களுக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி சோசியல் மீடியா முக்கால்வாசி இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு சோசியல் மீடியாலாம் தோந்தோன்னு இவங்க இப்படி மாத்திக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கும் சேர்த்து இவங்களே பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. இதை செய்யறது ஏன்னா அவரை ஃபுல்லா எல்லா இடத்துலயும் முடக்கி வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண விடாம இவங்க எந்த அளவுக்கு தடுத்தாங்களோ டிவிக்கு வந்து என்ன சொன்னாலும் அவங்க ஏதாவது ஒரு ஆடு போட்டு யூடியூப்ல யாராவது பார்த்துருக்கீங்களா?
அந்த பாட்டை எல்லாரும் போய் வாண்டடா அவங்களே தான் போய் பார்த்தாங்க தவிர்த்து அது ஒரு ஆடாவே எங்கேயுமே வரல. இப்போ வந்திருந்துச்சுன்னா அவங்களும் அதை பிடிக்காம போயிருக்கோம். இவங்க தான் போட்டு 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 வெறுப்பு வர அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஜயகாந்த் அவங்க இருக்கும் போதே என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபேஸ்புக் அப்பதான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போவும் விஜயகாந்தை டம்மியா ஆக்கி மீம் போட்டு அசிங்கப்படுத்தி அது பண்ணதும் இவங்க தான். இவங்களோட ஆட்சியில தான் அது நடந்துச்சு. இவங்க தான் அதை பண்ணாங்க. இவங்க தான் சோசியல் மீடியாவை ஒருத்தரை வந்து எவ்வளவு கேவலமான ஒரு கேரக்டரா அவங்க காட்ட முடியும்னு பண்ணதே இவங்க தான். இப்போ இவங்களே கதறாங்க, அவ்வளவுதான். அதான் சொல்றல, அவங்க பண்ணதுக்கு அது நடக்குது, அவ்வளவுதான். இவங்க என்னதான் சொன்னாலும் இன்ஸ்டாகிராமால இது பண்ணாலும் குழந்தைங்களுக்காக தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னாலும் தோந்தது தான். கதறவும் கதறிக்கிட்டே இருக்கும். ஆமா, ஏதாவது சொல்றல, இன்னும் கதறிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் அந்த கனிமொழியும் அவங்களும் கதறிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் அதாவது இப்பதான் எல்லா விஷயம் எல்லா தப்பும் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அவங்க ஆட்சி 5 வருஷம் ஆட்சியில எவ்வளவோ தப்பு நடந்துச்சு. அதுக்கு ஒரு வாட்டி கூட ஒருத்தருமே பேசாம, ஒருத்தருமே எக்ஸ்தலத்துல இந்த ட்வீட் போடாம இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து கதறாங்க உட்காந்து, அதாயிருச்சு இதாயிருச்சு. ஏன் இந்த விஷயம் நல்ல விஷயம் எவ்வளவு போடுறாங்க, அதுல ஏதாவது ஒன்னாவது பாராட்ட தோணாது. ஏன்னா ஒண்ணுமே பண்ணல. அம்மா உணவும் அது ஒரு நியூஸே வந்துச்சு, அதை அடிச்சு உடைச்சு. அதுக்கப்புறம் அந்த மேயர் பிரியா அவங்க வேற இதுல லாபமே வர மாட்டேங்குது. ஆக்சுவலா இது என்னது சர்வீஸ், சர்வீஸ் பண்றதுல லாபம் எப்படி பாக்குறாங்க? ஏதாவது ஹோட்டல் நடத்துறாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதான் சொல்றல, அந்த புது அறிவு கூட இல்லை அவங்களுக்கு. அந்த அளவுக்கு தான் அவங்களதான் மேயராக்கி வச்சிருக்காங்க. என்ன பண்றது, இன்னும் அவங்க எட்டி பார்க்காமே தான் இருக்காங்க இன்னும். அதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி செந்தில் பாலாஜி அந்த கேஸும் எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியல. அது இன்னும் இப்போதைக்கு வந்திருக்குன்னு தான் சொல்றாங்க. இன்னும் அவங்க உத்தரவு கொடுக்கல. இன்னும் அது வரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இப்போ அந்த கிட்னி கேஸ் வழக்கும் அதே மாதிரி வந்துருச்சு. அது என்ன ஆக போகுது, யார் மாட்ட போறா, யார் யார் வாய் பேசினாங்களோ அவங்களாம் என்ன ஆக போறாங்க தெரியல. பார்ப்போம். ஆமாம், பார்ப்போம் என்ன நடக்குது என்னன்னு பார்ப்போம். ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.